லோகானுகிரகார்த்தம் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து அவதாரம் செய்து எப்படியாவது ஜனங்களை க்ஷேமப்படுத்துவோம், சம்சார சமுத்திரத்தில் அகப்பட்டு துக்க கடல்ல வீழ்கி கிடந்து தவிக்கிறவாள கரையத்துவம்னா பகவத் அவதாரமே. அதனால்தான் குந்தி கூட பகவான ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தன் கஷ்டங்கள்லாம் நீங்கி பாண்டவாளுக்கு பட்டாபிஷேகம் ஆனதே சரணத்தில் போய் விழுந்து கதறி ஸ்தோத்திரம் பண்ற போது சொன்னாள், கிருஷ்ணா நீ அவதாரம் பண்ணதுக்கு காரணம் பல பேர் பல சொல்றாள். தர்மபுத்திர உலகத்துல பிரசித்தி பண்றதுக்குன்னு சில பேர் சொல்றாள், இன்னும் சில பேர்கள் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்குங்கிறாள், துஷ்டால நிகிரகம் பண்ணாங்கிறாள். எனக்கு அதெல்லாம் சரியா படல. வாஸ்தவமா நீ அவதாரம் பண்ணது எதுக்குன்னா இந்த சம்சார சமுத்திரத்துல அகப்பட்டு நித்தியம் துக்க கடல்ல தவிச்சுட்டு இருக்காளே, இவாளை கரையேற்றத்துக்கு ஏதாவது நாம் இங்க வந்து அவதாரம் பண்ணி நம்ம சரித்திரத்தை வா கேட்டு நாம் பண்ணின காரியங்களை பகவத் குணத்தை கேட்டு கரையேறட்டும்ங்கிற எண்ணத்துல நீ வந்தேன் குந்தி. இதான் சித்தாந்தம் வியாக்கியானக்காரனும். பவேஸ்மின் கிளிஷ்யமானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேஜன. பவேஸ்மின் கிளிஷ்யமானாம், இந்த சம்சார சமுத்திரத்திலே இந்த குடும்பத்துல ஆண்டு இவன் பண்ற தப்பும் அவித்யா காம கர்மபி, அஜ்ஞானம் காமம் பிராக்தனமான கர்ம வாசனை, இத்தனைகள்னால தப்புக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் நித்தியம். இந்த தப்புக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் கலியில பண்ற பாவத்துக்கு பிராயஷ்சித்தம் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் பகவத்குணம் காட்டாதான். பகவத்குணம் காக்கிறதுக்கு அவன் இங்க ஏதாவது வந்து நடமாடி பிருந்தாவனத்துல இருந்தான் சுவாமி, திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணினான்னு சொன்னத்தை காதால காக்கணும். அதுக்காக சுவாமி இதெல்லாம் பண்ணி 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 இது காதல விழுந்து விழுந்து நம்ம கரையேற்றதுக்காக இப்படி பண்ணாலாம். பவேஸ்மின் கிளிஷ்யமானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேஜன. இதுதான் வாஸ்தவமான தாத்பரியம். நாள் குந்தி பகவான் ராமாவதாரம் பண்ணி அப்பாக்காக ராஜ்யத்தை விட்டுட்டு போனான்னா கண் கலங்குறது, நமக்கு ஹிருதயம் உருகுறது, மயிர் கூச்சல்றது. ஆஹா, தெய்வமே பிதாவை தெய்வமா நினைச்சிருக்கேன். அப்ப நாமெல்லாம் அப்பா அம்மாவை எப்படி நினைக்கணும்? சீதையே ராமனை பர்த்தாவா நினைச்சிருக்காளே, நாம் எப்படி நினைக்கணும்? பரதனே ராமனை தெய்வமா நினைச்சுக்கிட்டு விரட்டின்னு ஓடி இருக்கானே, நாம் 10 ரூபா 8 ரூபா பாகத்துல அண்ணாவோட சண்டை போடலாமான்னு தம்பிக்கு தோணும். அது மாதிரி தோணும் முடியா அனுகிரகம் பண்ணிவிட்டால் ராமாவதாரம் பண்ணி ஒரு சின்ன ஜீவனுடைய ஹிருதயம் முதற்கொண்டு சுத்தமாக முடியா அப்படி அனுகிரகம் பண்ணின அவதாரம் ராமாவதாரம். அதனாலதான் மகர்ஷியெல்லாம் அதுல போய் ஈடுபட்டு ரொம்ப கோரமான கலி, அவன் ரொம்ப சாதுக்களை கூட பாப்பம் பண்ண முடியா ஒத்தாசை பண்ணுவானா கலி. அவன் நீ பயப்படாதே நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் நீ பண்ணுன்னு சொல்லுவானா. அப்படி சொல்லுவோம் பாருங்க சிலவன், நீ எதை உணவு பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு. அது மாதிரி கலி சொல்லிக் கொடுப்பானா. அப்படிப்பட்ட இந்த கோரமான கலியில தப்புக்களை நிறைய பண்ணி குவிச்சு விட்டு இது போறதுக்கு மார்க்கம் என்னன்னா பகவத் குணம் தான், வேற வழியே இல்லை. அதனாலதான் பட்டர் சாஸ்திரா பாஷ்யத்துல சொன்னாள், அத பிரதசஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரித்தம் பிரஸ்தூயதே, இனி மறுத்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ராமச்சரித்திரம் கூறப்படுகிறது. ராமச்சரித்திரத்தை சொல்லும் நாமாக்கள் வரும் இடத்துல மரிச்ச வாழ பிழைக்க பண்ணிவிடுவான் ராமாயணம். அவன் அப்ப எத்தனை வசத்தியா இருக்கணும் ராமச்சரித்திரம் பாருங்க. பட்டர் அப்படி போய் கொட்டை எழுத்துல எழுதிட்டாரு விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல, அத பிரதசஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரித்தம் பிரஸ்தூயதே, மரித்தவர்களை பிழைக்க பண்ணும் ராமச்சரித்திரம்ங்கிறாள். அதனாலதான் இத்தனை பேர்கள் வந்து கேட்கிறேன். அது எத்தனை சிரமம் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரே கேட்கிறேன். ராத்திரி 11 மணி மட்டும் கண் வழிச்சு விட்டு காலம்பரம் மறுபடியும் ஜீவனத்துக்காக ஓட வேண்டிய சிரமம் இருந்தா கூட இது கிடைக்காத பாக்கியம்னு அப்படி நினைச்சுன்னு கேட்கிறேன். அப்படி பெரியவாள்லாம் மகர்ஷியெல்லாம் கொண்டாடின ஒரு பெரிய சரித்திரம் அது.